ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு மட்டன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதலில் குக்கர் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடுது. இந்த மட்டன் கறி குக்கரில் செய்யுന്ന டைமு நிறைய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் மசாலா தூளுகளை சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுது. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே 1.5 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடுது. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரா ஸ்மெல்லு போயிடணும். இப்போது கழுகி வச்சுருக்கிற மட்டன் பீஸை சேர்த்துடலாம். நான் இங்கே 1 kg கிட்ட மட்டன் எடுத்துருக்கு. இது நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அடுப்பு ஸ்லிம்மில் வைத்து நல்லா வதக்கி எடுத்துடுங்க. எனக்கு இங்கே டைம் இல்லாததுனால முதலிலே 1 கப்பு தண்ணி சேர்த்துடுது. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே குக்கரிൻ്റെ மூடி எடுத்து போட்டுடுங்க. நான் இங்கே 5 விசில் கிட்ட வச்சுருக்கு. ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் குக்கரு ஓப்பன் பண்ணிடுது. திரும்பியும் அடுப்பு ஆன் பண்ணி ஸ்லிம்மில் வச்சிடுங்க. நல்லா கொதிக்கணும் ஸ்லிம்மிலே. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துடும். அடிக்கடி கிண்டியும் விட்டுடுங்க. இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். ஓகேனா மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு குழம்பு இனியும் கொஞ்சம் தண்ணியாக வேணும், இட்லிக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடுந்த மாதிரி. ஸோ நான் இதுக்குள்ளேயே திரும்பி 2 கிளாஸு தண்ணி நல்லா சூடு பண்ணி ஊற்றிடுது. நல்லா கொதிக்க விட்டுடுங்க.
இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துடுது. டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிடுது. 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர் திரும்பியும் சேர்த்துடுது. கடைசியில் மல்லி இலையை சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மட்டன் கறி ரெடி.